வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் இலங்கைக்கு காத்திருக்கும் பேராபத்து, எதிர்க்கட்சி பகிரங்க எச்சரிக்கை. சூரியனின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்து நாசா விண்கலம் வரலாற்று சாதனை. இலங்கை வருவோருக்கு விமான நிலையத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நடைமுறை. இலங்கையின் பொக்கிஷத்தை கைப்பற்ற கடும் போட்டி. சதி முயற்சியால் ஆட்சியை கைப்பற்றினாரா கோட்டபாய? வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை. நாட்டின் பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. இலங்கையில் ஏற்படவுள்ள அபாய நிலை, வெளிவந்த கடும் எச்சரிக்கை. முழு கடனையும் அடைக்கின்றேன், இலங்கையிடம் புது டீல் போட்ட இந்தியா. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கண்டறியப்பட்ட உலகின் மிகப்பெரிய நீலக்கல்லை கொள்வனவு செய்வதற்காக அமெரிக்காவும் சீனாவும் விலை மனு கோரலுக்கான விண்ணப்பத்தை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரத்தினபுரி பட்டுகேதர பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆசியாவின் ராணி என பெயரிடப்பட்டுள்ள இக்கல் 310 கிலோகிராம் எடை கொண்டது. இது ஒற்றை படிகத்தினால் ஆனமையினால் அதிக மதிப்புமிக்க இந்த நீலக்கல் 15 லட்சத்துக்கும் அதிகமான கேரட் பெறுமதியானது என்று அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். எனினும் தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபைக்கு சொந்தமான ஆய்வகத்தில் இந்த நீலக்கல் தற்போது பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நீலக்கல்லை இணைய வழியில் இடம்பெறுகின்ற சர்வதேச ஏல விற்பனையில் முன்வைப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யம் முன்னதாக விலை மனு கோரலுக்கான விண்ணப்பத்தை முன்வைத்துள்ள நிலையில் சீனாவும் இந்த போட்டியில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றைய வானிலை குறித்து வெளிவந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கைக்கு தெற்காக காணப்படுகின்ற கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதன் தாக்கம் காரணமாக நாட்டின் தென்பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதிக வட்டிக்கு கடன் பெற்று பெருந்தொகையான கமிஷன்களை பெற்றுக்கொண்டு மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தியின் பலன் தற்போது மக்கள் தலையில் வீழ்ந்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்த பிறகு முதன்முறையாக திவாலாகி வருவதாக கூறிய அவர், பால்மா, எரிவாயு, மண்ணெண்ணெய், மின்சாரம் இல்லாமல் நாடு மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் ரெச்சிப்பு வேலை திட்டத்தை விரைவில் தேசத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என்று நம்புவதாக தெரிவித்த ரணவக்க, இந்த நிலையில் இருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு அரசியல்வாதிகள் மற்றும் ஊழல் செய்யாத அதிகாரிகள் உட்பட அரசு சார்பற்ற அதிகாரிகள் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுத்தார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பாட்டலி சம்பிக்க ரணவக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கையில் தற்போது சுமார் 1.5 பில்லியன் டாலர் வெளிநாட்டு சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்த அவர், அடுத்த வருடத்தின் முதல் சில மாதங்கள் முக்கியமானதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தொகை நல்லாட்சி ஆட்சி காலத்தில் கட்டியெழுப்பப்பட்ட கையிருப்பின் மீதி தொகை என்றும் 2022ஆம் ஆண்டுக்குள் மட்டும் செலுத்த வேண்டிய மொத்த கடன் சுமை 7 மில்லியன் டாலருக்கு மேல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாடுகளிடம், அதிலும் குறிப்பாக சீனாவிடம் வாங்கிய அனைத்து கடன்களையும் நாங்கள் அடைக்கின்றோம். அதனை திருப்பி செலுத்த தேவையில்லை. ஆனால் இனியாவது நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என ஒரு புது உடன்பாட்டை இந்தியா முன்வைத்துள்ளது. மேலும் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு அமெரிக்காவும் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் இலங்கையின் வடக்கு பகுதியில் காற்றலை மற்றும் சூரிய மின்சக்தி திட்டத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு தயார் நிலை காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ள கருத்தும் இந்தியா சார்பு நிலையை இலங்கை எடுத்துள்ளதை காட்டுகிறது. ஏனெனில் வடக்கில் உள்ள 3 தீவுகளில் மின் உற்பத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இதற்கு முன்னர் சீன நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. யானைக்கு சொந்தமான நெடுந்தீவு, நைனா தீவு மற்றும் அனலை தீவு ஆகிய பகுதிகளில் திட்டமிடப்பட்ட மின்சக்தி திட்டத்தை சீனாவுக்கு கொடுக்காமல் இந்தியாவிடம் கையளிக்க இலங்கை தீர்மானித்துள்ளது. மேலும் இதனை முன்னரே அறிந்து கொண்ட சீனா தாம் அந்த திட்டத்தை கைவிட்டு பல நாட்கள் ஆகிறது என்று தற்போது கூறியுள்ளது.
சீனா ராஜதந்திர ரீதியில் தற்போது இலங்கையில் பின்னடைவை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இலங்கையிலிருந்து சீனாவை முற்றாக அகற்ற இந்தியா மற்றும் அமெரிக்கா புது திட்டம் ஒன்றை வகுத்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் இலங்கைக்கு வருகின்ற அனைத்து பயணிகளும் தமது கைபேசியில் சுகாதார நிலையை குறிப்பிடும் QR குறியீட்டை உள்ளிடுவது அல்லது அதன் பிரதியை எடுத்து வருவதை கட்டாயமாக்குமாறு சுகாதார அமைச்சு சுற்றுலா அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி விமான நிலையத்தில் பயணிகளின் நெரிசலை குறைக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். எனினும் ஒரு பயணி அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அவர் அல்லது அவள் படிவத்தை பூர்த்தி செய்து பொது சுகாதார பரிசோதகரிடம் சமர்ப்பித்து விமான நிலையத்தை விட்டு வெளியேறலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவிக்கையில், இலங்கைக்கு வருகின்ற அனைத்து விமான பயணிகளுக்கும் இலங்கைக்கு வந்தவுடன் அவர்களுடைய உடல்நிலை தெரிவிக்கும் படிவத்தை நாங்கள் வழங்கியுள்ளோம். ஆனால் நாங்கள் பார்த்தது என்னவென்றால், படிவத்தை பூர்த்தி செய்து விமான நிலையத்தில் உள்ள பொது சுகாதார பரிசோதகரிடம் காட்டச் சென்றபோது நீண்ட வரிசை இருந்தது. எனவே இலங்கைக்கு வருகின்ற அனைத்து பயணிகளும் தம்மிடம் ஸ்மார்ட் போன் இருந்தால் அல்லது இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் அதன் அச்சுப்பொறியை கொண்டு வருமாறு QR குறியீட்டை கொண்டு வருமாறும் சுகாதார அமைச்சு சுற்றுலா அமைச்சிடம் கோரியுள்ளது. எவ்வாறாயினும் யாராவது அவ்வாறு செய்ய தவறினால் நாங்கள் அவர்களை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டோம். அவர்கள் சம்பந்தப்பட்ட படிவத்தை பூர்த்தி செய்து பொது சுகாதார ஆய்வாளர்களிடம் ஆவணங்களை காட்டலாம் என்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு பேராபத்து காத்திருப்பதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல எச்சரிக்கையை விடுத்துள்ளார். எதிர்வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறவுள்ள மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்துள்ளார். மாறாக இலங்கையின் மீது ஏதேனும் நடைமுறை சாத்தியப்பாடுடைய நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் எனவும் அதனை எதிர்நோக்க அரசாங்கம் ஆயத்தமாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் குறித்து தாம் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸுக்கு நாடாளுமன்றில் எடுத்துரைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் சர்வதேச ரீதியில் பகைமையை சம்பாதித்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு தேர்தலின் போது மகிந்தவை மின்சார நாற்காலிக்கு கொண்டு செல்ல முயற்சிப்பதாக எம்மீது குற்றம் சுமத்தினாலும் நாமே அவரை காப்பாற்றினோம் என்று குறிப்பிட்டுள்ளார். நாம் சர்வதேசத்துடன் சுமூகமான உறவுகளை பேணியதால் தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது பிரச்சினைகள் எழவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். போர் வென்றெடுத்த போது மண்டேலாவின் வழியை தெரிவு செய்யாத மகிந்த முகாபையின் வழியில் பயணித்தார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அதே பாதையை பின்பற்றுவதாக லக்ஷ்மன் கிரியல்ல ஊடக சந்திப்பொன்றின் போது தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி என அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சவை சித்தரிக்கும் வெட்கமற்ற செயற்பாடுகளில் எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். அரசு தலைவரது ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், ஜஹ்ரான் ஹாசிமுக்கு அரசாங்கம் சம்பளம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுவதையும் முற்றாக நிராகரித்தார். இதன்போது மேலும் கருத்துரைத்த அவர், அரசு தலைவரை உயிர்த்த ஞாயிறு குண்டுதல் தாக்குதலின் சூத்திரதாரி என சித்தரிப்பதற்கு எதிர்க்கட்சியினர் முயற்சி செய்து வருகின்றனர். இந்த தாக்குதல் மூலம் சதி முயற்சியை மேற்கொண்டு அரசு தலைவர் ஆட்சியை கைப்பற்றினார் என்ற அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலம் எதிர்க்கட்சியினர் அரசியல் லாபம் தேட முயற்சி செய்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஒரு துன்பகரமான செயலாகும். குண்டுவெடிப்புகள் எந்த கட்சி பேதங்களுமின்றி அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியன. ஆனால் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக எவரும் குண்டுவெடிப்புகளை நடத்தப் போவதில்லை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். இந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக பெருமளவிலானோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் சிலர் விடுதலை செய்யப்பட்டும் மேலும் பலர் தொடர்ந்தும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டும் வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாசாவின் பர்கர் சோலார் விண்கலம் வரலாற்று சாதனையாக முதல் முறையாக சூரியனின் வளிமண்டலத்தில் நுழைந்துள்ளது. பூமி சூரியனிலிருந்து சுமார் 93 மில்லியன் மைல் தொலைவில் உள்ளது. முதலாக சூரியனை ஆய்வு செய்ய பர்கர் சோலார் ப்ரோப் என்ற விண்கலத்தை நாசா விஞ்ஞானிகள் தயாரித்தனர். இந்த விண்கலம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கெனவரல் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அனுப்பப்பட்டது. சூரியன் குறித்த தகவல்களை சேகரித்து பர்கர் விண்கலம் சூரியனுக்கு 15 மில்லியன் மைல் தொலைவில் சென்றுள்ளது. இந்த விண்கலம் இறுதியில் சூரியனின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 4 மில்லியன் மைல் தொலைவில் பயணிக்கும். இது முந்தைய எந்த விண்கலத்தையும் விட 7 மடங்கு நெருக்கமாக இருக்கும்.
சூரியனின் வளிமண்டல மேலடுக்கான கொரோனாவை ஆய்வு செய்வதற்கான இந்த விண்கலம் செலுத்தப்பட்டுள்ளது. கொரோனா என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியின் வழியாக பார்க்க சோலார் ப்ராப் கடந்து சென்றுள்ளது. நாசா விண்கலம் பார்க்கர் சோலார் ஒரு வரலாற்று சாதனையாக முதல் முறையாக சூரியனின் வளிமண்டலத்தில் நுழைந்துள்ளது. இதுகுறித்து நாசாவின் சூரியனின் வளிமண்டலத்தில் நுழைவது ஒரு காலத்தில் சாத்தியமற்றது என்று நினைத்தது இப்போது செய்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. நாசா கூற்றின்படி விண்கலம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி சுமார் 2 மில்லியன் டிகிரி பாரன்ஹீட் வெப்பமான சூரியனின் வளிமண்டலத்தில் வெற்றிகரமாக நுழைந்தது. பார்க்கர் சோலார் ப்ராப் வெற்றிகரமாக சூரியனின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்ததை நாசா தற்போது உறுதி செய்துள்ளது.